2024ல பெர்சனல் விஷயங்கள வெளிய கொண்டு வந்து பல்ப் வாங்கிய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? காமெடி பீஸா இருக்காங்க நயன்தாரா. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியால போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பயலும் கண்டுக்கிறதே கிடையாது. தனுஷ் உங்களுக்கு எங்களோட வளர்ச்சி பிடிக்கல, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு 3 பக்கத்துக்கு அறிக்கையே விட்டாங்க நயன்தாரா. கடைசியில அவரோட படைப்பு ஒரு தயாரிப்பாளரா காசு கேட்கிறாரு, கேட்கிற காசை கொடுத்துருமா அப்படின்னு ரசிகர்கள் நயன்தாராக்கு ரிவிட் அடிச்சிட்டாங்க. மொத்த பைக்களும் நயன்தாரா பக்கம் சாய்வானுங்கன்னு பார்த்தா இங்க சிம்புவும் தனுஷும் ஒரே ஒரு ஹக் பண்ணி மொத்த கூட்டத்தையும் இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. நயன்தாராவை ஒரு பையலும் கண்டுக்கல. இது போதாது அப்படின்னு பேன் இண்டியா டைரக்டர்ஸோட மத்தியில தேவையே இல்லாம விக்னேஷ் சிவன் போய் உட்கார்ந்து இவனை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்னு இன்னொரு ட்ரோல்லையும் மாட்டிக்கிட்டாங்க. நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரே ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா ஓட்டுவீங்க அப்படின்னு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. சூர்யா மீது திட்டமிட்டு வன்மம் பரப்பப்படுகிறது, கங்குவா படத்தை திட்டமிட்டு தோல்வியடைய வைக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஜோதிகா படம் சூப்பரா இருக்கு, டாப் கிளாஸா இருக்கு, இதை ஏன்டா குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை வெளியிட்டாங்க. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா, சூரரை போற்று, ஜெய்பீம் படங்கள் எல்லாம் நாங்க பாராட்டலையா அப்படின்னு ரசிகர்கள் இப்போ ஜோதிகாவை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. இது போதாது அப்படின்னு ஜோதிகா ஏற்கனவே ஸ்டேஜ்ல 1-2 விஷயங்களை சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. சூர்யா அப்படின்ற ஒரு நல்ல மனுஷன் மேல இப்ப நிறைய ஹேட் தேவையே இல்லாம பரவிட்டு இருக்கு. சோ ஜோதிகா கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏஆர் ரஹ்மான். தன்னுடைய இசையால ரசிகர்களோட காதலை வளர்த்து விட்ட பெரிய பாய் அவங்களோட மனைவியை பிரிய போவதா அறிவிக்கும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக், அதே அளவுக்கு வருத்தமும் கூட. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரோட இசையில நனையாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, இவர் அந்த பிரேக்கப்போட சேர்த்து ஏஆர் ரஹ்மான் சாயிரா பிரேக்கப் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக போட்டது மக்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு பெரிய பாய் ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, உடல்நிலை எனக்கு சரியில்லாத காரணத்தினாலதான் என் கணவரை பிரிகிறேன் அப்படின்னு சாய்ராம் கொடுத்த பதிலும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எல்லாருமே கேர் பண்ணிக்கணும் தானே நினைப்பாங்க. நீங்க என்ன பிரிஞ்சு போறீங்க அப்படின்னு அவங்களுக்கு அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்.ஆர். பிரபு. கங்குவா படத்தோட தயாரிப்பாளர்கள்ல ஒருத்தர் தான் எஸ்.ஆர். பிரபு. இவர் யூடியூப் விமர்சனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற அறிக்கையில முதல் ஆளா கையெழுத்திட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது தேவையே இல்லாதது. ஏன்னா யூடியூப் விமர்சனம் அப்படின்றது மக்களோட ஒப்பீனியனை சொல்லக்கூடிய ஒரு இடம். யார் வேணாலும் எந்த படத்துக்கு வேணாலும் விமர்சனங்களை சொல்லலாம், அது அவங்களோட உரிமை. ஏன்னா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கறது நாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவிஸ்ரீ பிரசாத். இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தான் என்னவோ நினைச்சு பேசியது சோசியல் மீடியால மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. அதாவது அவர் மியூசிக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்றாரு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே தேவிஸ்ரீ பிரசாத் மேல நிறைய குறை சொல்றாங்களாம். ஒருவேளை இவர் குட் பேட் அக்லி படத்துக்கு சொல்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் இங்கே எழுப்பியிருக்கு. அதே மாதிரி புஷ்பா பட தமிழ் விழாவுல அவர் முழுக்க முழுக்க தெலுங்குல பேசினது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அல்லு அர்ஜுனே தமிழ்ல தான் பேசிட்டு போனாரு. சமீபத்துல நடந்த சொர்க்கவாசல் படத்தோட விழாவுல ஆர்ஜே பாலாஜி இவருக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தன்னோட கருத்தை தெரிவிச்சிருப்பாரு. அதாவது ஒரு பிஸ்கட்டை கடையில வித்ததுக்கு அப்புறமா மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த படம் கண்டிப்பா மக்கள் மத்தியில போய் சேரும்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.